ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் சிலாஜிசமோட பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சிலாஜிசமோட எக்ஸாம்பிள்ஸ், ஸோ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இஃப் சப்போஸ் ப்ராபபிலிட்டி, அதாவது வென் டயக்ராம்லேயும் ப்ராபபிலிட்டி எதாவது வந்தால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகாது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வென் டயக்ராமாக தான் இருக்கணும். ஸோ வென் டயக்ராம் இல்லை, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா டைம் கன்சம்ஷனுக்கு, டைம் அதிகமாக கன்சம்ஷன் ஆகாமல் உடனே உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா. ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே இம்ப்ளிகேஷன் ஆகாது. ஸோ இதை மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஸோ சம் கப்ஸ் ஆர் பாட்ஸ், ஆல் பாட்ஸ் ஆர் டியூப்ஸ், சம் பாட்ஸ் ஆர் கப்ஸ், சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸ். ஓகேவா? கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் தான். அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்? ஸோ ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் போட ஆரம்பிச்சிடும். சம் கப்ஸ் ஆர் பாட்ஸ், ஸோ மொத்தம் 2 ஷேப் வரும். ஸோ சம் ஏஆர்பி நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது கப்ஸ். ஸோ அடுத்தது வந்து க்ரீன் வந்து பாட்ஸ். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் பார்ட்ஸ் ஆர் டியூப்ஸ். ஸோ எல்லா பார்ட்ஸுமே டியூப்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்ட்ஸ் வந்து உள்ளே வரும், டியூப்ஸ் வந்து வெளில வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்ட்ஸை சுற்றி ஒரு ரவுண்ட் போடணும். ஸோ இதுக்கு வேறு ப்ராபபிலிட்டி கிடையாது, இதுக்கு மேலே ஒரு ரவுண்டு போட்டு தாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை லிங்க் இதை பண்ணிட்டோம்னா தான் ஓகே. இது வரல. ஓகே, ஸோ இதான் வந்து என்னவா வரும்னா என்ன கொடுத்துருக்கோம், ஆல் பார்ட்ஸ் ஆர் டியூப்ஸ். ஸோ டியூப்ஸ் தான் இங்கே வரும், டியூப்ஸ் தான் இது. ஓகே, ஸோ சம் கப்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஃபஸ்ட் 2 ரவுண்ட் போட்டோம். ஆல் பார்ட்ஸ் ஆர் டியூப்ஸ் அப்படிங்கும்போது டியூப்ஸ்க்குள்ளே பார்ட்ஸ் இருக்கணும். ஸோ பார்ட்ஸை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி, இது வேறு ப்ராபபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஃப் சப்போஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டியூப்ஸும் கப்ஸும் ரிலேஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா டியூப்ஸ் பாதி கொஞ்சம்ல கப்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சம் பார்ட்ஸ் ஆர் கப்ஸ். ஸோ சம் கப்ஸ் ஆர் பார்ட்ஸ், சம் பார்ட்ஸ் ஆர் கப்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ ரிவர்சபிள் தான். ஸோ சம் கப்ஸ் ஆர் பார்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா சம் பார்ட்ஸ் ஆர் கப்ஸும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸ். ஸோ இந்த ரவுண்டை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸ். ஸோ கப்ஸில் டியூப்ஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சம் டியூப்ஸ் ஆர் கப்ஸு ட்ரூ தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ். ஸோ சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ் மொத்தம் 2 ரவுண்டு. ஸோ 2 ரவுண்ட் போட்டுக்கோங்க. போன இது மாதிரியே தான், சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ். ஓகே, ஸோ சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ். ஸோ ஆல் பென்ஸ் ஆர் கார்ஸ். இங்கே தான் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி 2ஆக வரும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்னென்னு இது பண்ணிப்போம். ஸோ இது வந்து கார்ஸ், அடுத்தது இது வந்து ஜீப்ஸ். ஓகேவா? ஸோ ஆல் பென்ஸ் ஆர் கார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ஸுக்குள்ளே பென்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ரவுண்டு போடலாம். ஸோ உங்களுக்கு தோணலாம் எப்படின்னா இது வந்து பென்ஸ் தான். ஸோ இந்த ரவுண்டு வந்து இந்த கார்ஸ்குள்ளே எங்கே வேணாலும் வரலாம். ஸோ இது இங்கே வந்தாலும் there will be no difference. ஆனால் இஃப் சப்போஸ் நமக்கு இங்கே தான் வந்து இன்னொரு ப்ராபபிலிட்டி வரும். அப்படின்னா இந்த பென்ஸ் வந்து இங்கேயும் வரலாம். அதாவது ஜீப்ஸ் கூட சேர்ந்த ஜீப்ஸில் பாதி இருக்கிற மாதிரியும் வரலாம். இதுவும் ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 ப்ராபபிலிட்டி வந்துருச்சு. ஸோ இந்த பென்ஸ் வந்து இங்கே இருந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை, இங்கே இருந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பென்ஸுக்கும் ஜீப்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ பென்ஸுக்கும் ஜீப்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டினா இந்த ப்ராபபிலிட்டி தான். ஸோ கன்க்ளூஷனுக்கு போகலாம். கன்க்ளூஷனுக்கு போதணும். ஸோ இஃப் சப்போஸ் இது மாதிரி 2 ப்ராபபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா 2 ப்ராபபிலிட்டியுமே ட்ரூவாக இருந்தால் தான் உங்களோட கன்க்ளூஷன் ட்ரூ. 2 ப்ராபபிலிட்டியில் ஒரு ப்ராபபிலிட்டி ட்ரூவாக இல்லைனாலும் உங்களோட கன்க்ளூஷன் ஃபால்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ பென் இஸ் அ ஜி, இதில் ட்ரூ.
ஸோ பென்ஸுக்கும் ஜீப்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இதில் வந்து சம்மந்தம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ப்ராபபிலிட்டியுமே இது வந்து கன்க்ளூட் ஆகலை. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டியில் இது தப்புன்னு காமிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கன்ஃபார்ம் ட்ரூ கிடையாது. அடுத்தது சம் ஜீப்ஸ் ஆர் கார்ஸ். நான் போன இதுலேயே சொன்ன மாதிரி சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ், சம் ஜீப்ஸ் ஆர் கார்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்க்ளூஷன் 2 மட்டும்தான் ஃபாலோஸ் இந்த ஆன்சருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஆல் பேக்ஸ் ஆர் புக்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் பேக்ஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னா புக்ஸ் வந்து பெரிய ரவுண்டாக இருக்கும், பேக்ஸ் வந்து சின்ன ரவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது புக்ஸ், பேக்ஸ் வந்து எல்லோ ரவுண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ஷன் வேறு வழியே இல்லை, இதில் தான் போட்டாகணும். ஸோ சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ் அப்படிங்கிறது இங்கே தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் இதில் சொல்லிட்டாங்க புக்ஸுக்குள்ளே தான் பேக்ஸ் இருக்கும். ஸோ இது எங்கே இருந்தாலும் இப்படி ஒன்று வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து என்னது பர்சஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் வரலாம். எப்படின்னா ஸோ ரெண்டுமே உள்ளே வரலாம், இதுவும் ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ ரெண்டுமே உள்ளே வந்துட்டு இப்படியும் வரலாம். ஏன்னா பர்ஸுக்கும் புக்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அவங்க சொல்லலை. ஸோ இது ஒரு ப்ராபபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கணும். இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பேக்ஸ் ஆர் புக்ஸ், சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ், சம் ஆஃப் தி பர்சஸ் ஆர் பேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியும் வரலாம். ஸோ மொத்தம் 2 ப்ராபபிலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் புக்ஸ் ஆர் பர்சஸ், இதுலேயும் ட்ரூ, இதுலேயும் ட்ரூ. அடுத்தது சம் புக்ஸ் ஆர் பேக்ஸ், சம் ஆஃப் தி புக்ஸ் ஆர் பேக்ஸ், ஆல் பேக்ஸ் ஆர் புக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சம் புக்ஸ் ஆர் பேக்ஸுங்கிறதும் ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் ட்ரூ, இதுலேயும் ட்ரூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 கன்க்ளூஷனுமே இதுக்கு ட்ரூ. ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஸோ சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், இது வந்து கேட்ஸ், அடுத்தது வந்து டாக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ஓகே ஆகிடுச்சு. அடுத்தது நோ டாக் இஸ் அ கவ். ஸோ டாக்ஸுக்கும் கவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ கவ் தனியாக வரும். ஸோ நம்ம முதலே பார்த்துக்கோ நோ ஏ இஸ் அ பி அப்படின்னா ஏவும் பியும் தனித்தனியாக வரும். ஸோ நோ டாக் இஸ் அ கவுனா ஸோ டாக்கு கவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது தனியாக வந்துடும். ஸோ இங்கே இன்னொரு ப்ராபபிலிட்டி வரும். எப்படின்னா அவங்க கேட்ஸுக்கோ கவுஸுக்கோ என்ன சம்மந்தமே கொடுக்கல. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்னொரு ப்ராபபிலிட்டியாக மாறும். எப்படின்னா இந்த கவுஸ் அப்படிங்கிறது இங்கேயும் வரலாம், இப்படியும் வரலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டாகுக்கு கவுக்கும் தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கேட்ஸுக்கு கவுஸுக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இப்படியும் வரலாம், சம்மந்தமே எல்லாமே இருக்கலாம், சம்மந்தம் இருக்கத்தோடு இருக்கலாம். இதுதான் 2 ப்ராபபிலிட்டி. இது போக வேறு ப்ராபபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த கவ் வந்து இங்கே நீங்கள் ரவுண்டு போட்டாலும் இங்கே நீங்கள் ரவுண்டு போட்டாலும் அது மாறவே போகிறதில்ல. ஸோ கேட்ஸுக்கும் கவுஸுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குன்னு தான் அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ கவ் இஸ் அ கேட். ஸோ கவ்வுக்கும் கேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது இந்த ப்ராபபிலிட்டி ட்ரூ ஆகுது. ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி ட்ரூ கிடையாது. ஆனால் சம் கவ்ஸ் ஆர் கேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். நோ டாக் இஸ் அ கேட்ஸ், இது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நம்ம சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு வரும். ஸோ நாட் டாக் இஸ் அ கேட் அப்படின்னு சொல்கிறதும் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2 கன்க்ளூஷனுமே ஃபால்ஸ். ஸோ அதனால் அடுத்தது பார்ப்போம். சம் கோட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ இது கோட்ஸ், இது கோட்ஸ், அப்புறம் சம் கோட்ஸ், இது வந்து பேர்ட்ஸ். ஸோ ஆல் கார்ஸ் ஆர் கூட்ஸ் அப்படிங்கும்போது ஸோ கூட்ஸுக்குள்ளே தான் கார்ஸ் வரும், அது கன்ஃபார்ம். ஸோ அது எங்கே வரும் அப்படிங்கிறது போன இதில் நம்ம சொன்ன மாதிரியே தான், ஒரு இதில் ஒரு ப்ராபபிலிட்டி சொல்லியிருந்தோம், அது மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஸோ இது கார்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் இந்த ரவுண்டு வந்து இங்கே வந்தாலும்
எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் இன்னொரு ப்ராபபிலிட்டி என்னென்னு அப்படின்னா இது வந்து இங்கேயும் வரலாம். ஸோ இதுதான் நமக்கோட இன்னொரு ப்ராபபிலிட்டி. மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளம்ஸுமே இப்படி ப்ராபபிலிட்டி வரும். மேக்ஸிமம் 2 ப்ராபபிலிட்டி தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ அப்படி 2 ப்ராபபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா 2 ப்ராபபிலிட்டியுமே ட்ரூவாக இருந்தால் தான் அந்த கன்க்ளூஷன் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ட்ரூ கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் கார்ஸ் ஆர் பேர்ட்ஸ், இதில் ட்ரூ கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி கார்ஸ் ஆர் பேர்ட்ஸ், இதில் ட்ரூ. ஸோ அப்போ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ். அடுத்தது நோ பேர்ட்ஸ் இஸ் அ கோட். ஆல்ரெடி சொல்லிட்டேன் சம் கோட்ஸ் ஆர் பேர்ட்ஸ், அப்போ சம் பேர்ட்ஸ் ஆர் கோட்ஸும் ட்ரூ தான். ஸோ நோ பேர்ட் இஸ் அ கோட் அப்படிங்கிறதும் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ், இந்த இதுக்கு ரெண்டுமே ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் வந்து சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ், சம்முன்னு வந்தாலே இப்படி தான் வரும். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இது கேட்ஸ், இது ரேட்ஸ். ஸோ அடுத்தது சம் ரேட்ஸ் ஆர் ஆன்ஸ். ஸோ ரேட்ஸுக்கு ஆன்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வரலாம். ஸோ இங்கே 2 ப்ராபபிலிட்டி வரும். ஏன் அப்படின்னா ஸோ ஆன்ஸுக்கும் ரேட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராபபிலிட்டி வரலாம். ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா இந்த ஆன்ஸ் வந்து இங்கே வந்துடும், அதாவது சம் ரேட்ஸ் ஆர் ஆன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக கூட வரலாம், இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஸோ 2 ப்ராபபிலிட்டி தான் மேக்ஸிமம் வரும். சில இதுக்கு ப்ராபபிலிட்டியே வராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது. சம் கப்ஸ் ஆர் பார்ட்ஸ், ஆல் பார்ட்ஸ் ஆர் டியூப்ஸ். ஸோ இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டுக்கு முதலே ரிலேஷன் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சம் கார்ஸ் ஆர் ஜீப்ஸ்ன்னு கொடுத்தாங்க, ஆல் பென்ஸ் ஆர் கார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்ஸ் வந்து இங்கேயும் வரலாம், இது மாதிரி இங்கேயும் வரலாம். ஸோ அது மாதிரி தான் ப்ராபபிலிட்டி வருது அப்படின்னா தான் நீங்கள் இது பண்ணணும். நீங்களாக புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ், சம் ரேட்ஸ் ஆர் ஆன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்ஸுக்கும் கேட்ஸுக்கும் சம்மந்தமே எதுவுமே சொல்லலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ராபபிலிட்டியாக வரலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ் கரெக்டாக, சம் ரேட்ஸ் ஆர் ஆன்ஸ் இதுவும் கரெக்டு. இந்த ரெண்டுத்துக்கும் ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ இதை தனியாகவும் போடலாம், கேட்ஸ் கூட சேர்ந்தும் போடலாம். ஸோ நோ ரேட் இஸ் ஆண்ட். ஸோ சம் ரேட்ஸ் ஆர் ஆன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஃபஸ்ட் ஒன் தப்பு. ஸோ நோ கேட் இஸ் ஆண்ட் அப்படிங்கிறது இதுக்கு ட்ரூவாக இருக்கும், இதுக்கு ட்ரூவாக இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே இதுக்கு ஃபால்ஸ். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். சரி, அடுத்ததில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக, அதாவது இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.